ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 27 மாசி மாதத்தில் வரக்கூடிய சர்வ ஏகாதசி. இப்போதுதான் நாம் புனித நாளின் சக்தியையும் காஞ்சி மகாபிரிவா அவர்கள் கூறிய ரகசியமான பரிகாரங்களையும் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உடனே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த ஒரு வீடியோவானது முழுக்க முழுக்க இந்த ஒரு நாளில் நீங்கள் பெருமாளை வழிபடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நன்மைகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த சர்வ ஏகாதசி என்பது சாதாரண ஏகாதசியாக இருக்காது. எல்லா தவங்களின் நன்மையையும் சேரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ஏன் அப்படின்னா, சர்வ ஏகாதசி என்பது இந்த ஒரே நாளில் நோன்பு இருந்தாலோ இல்லைன்னா மனதிற்குள் நம்ம பெருமாளுக்குரிய நாம ஜபங்களை கூறி வந்தாலோ, பெருமாளை நினைத்தாலோ பல பிறப்புகளின் பாவங்களை கூட கரைத்துவிடும். அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே மாசி மாதத்தில் வரக்கூடிய சர்வ ஏகாதசிக்கு ஒரு விசேஷமான துல்லியமானது இருக்கும். இது பரிபூரண நன்மை தரக்கூடிய ஒரு ஏகாதசி என்றும் கூறப்பட்டு வரும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசையாயினும் இன்று கேட்டால் உடனே நிறைவேறிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே மகா பெரியவா அவர்கள் கூறிய சர்வ ஏகாதசியின் ரகசியம் என்ன தெரியுமா? காஞ்சி மகான் மகா பெரியவா ஒரு நாள் நமது பக்தரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நாம ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார். பக்தர்கள் பதில் சொன்னார்கள். அப்போது பெரியவா சிரித்து கொண்டார். ஏகாதசி நோன்பு என்பது வெறும் பசிக்காதிருப்பது மட்டும் கிடையாது. இது நமது மனதை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாஸ்திர மார்க்கமாகவும் இருக்கும். எனவே நீங்க இந்த ஒரு நாள்ல விரதம் இருந்தால் மட்டும் போதாது, சில செயல்களையும் சில வழிபாடுகளையும் நீங்க கடைபிடிக்கணும். இதுல பெரியவா அவர்கள் கூறிய முக்கியமான உபதேசம், ஏகாதசி நாளில் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஆவியும் சுத்தமாக மாறும், மனமும் சுத்தமாக வலுவாக இருக்க வேண்டும். ஒருவர் நினைத்தது நினைவாக வேண்டும் அப்படின்னா நீங்க உடலும் உங்களுடைய மனதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நீண்ட நாட்களாக தொடர்ந்த சாபங்கள் பலன்கள் அனைத்தும் கரைய வேண்டுமா? நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளில் ஏகாதசி நாள் மனதை அடக்கி வைத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அடக்கி விட்டதற்கு சமமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்க எந்த அளவுக்கு கெடுதல்களும் எந்த அளவுக்கு தவறுகளும் செய்யாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே மாசி மாத சர்வ ஏகாதசி பற்றி பெரியவா கூறியது ஒன்னே ஒண்ணு. மாசி மாத ஏகாதசி பற்றி பெரியவா தெரியுமா என்று கேட்டபோது இந்த ஒரு நாளில் பெரியவா அவர்கள் சொல்லத் தொடங்கினார். இந்த ஒரு நாளில் பெருமாளின் திருநாமம் எத்தனை முறை சொன்னாலும் அதற்கெல்லாம் 1000 மடங்கு பலனானது நம்மை தேடி வரும். மாசி மாத ஏகாதசி என்பது ஆவி, கர்மா, ஜீவன் மூன்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய மிக பெரிய ஒரு மார்க்கமாக இருக்கும். இந்த நாள் வீட்டில் லட்சுமி கடாட்சியம் தானாகவே புகுந்து நம்முடைய வீடு முழுவதும் பரவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய தீப ஆராதனைகள் கூட எல்லா விதமான குறைகளையும் முழுமையாக கரைத்துவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளில் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் ஒன்று இருக்கு. இது பெரியவா அவர்கள் சொன்ன ஒரு தீபம். ஏகாதசி நாளில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா தீபத்தின் ஒளி அணைந்து எல்லா திசைகளிலும் பரவி சகல தேவ சக்திகளையும் வீட்டிற்குள் வரவழைக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு தீபமானது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். தீபம் என்பது அக்னியோட சுத்த சக்தியை வெளிப்படுத்தும். நம்முடைய மனதையும் வீட்டு ஆற்றலையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய ஒரு சக்தியை கொண்டது. இதெல்லாம் இந்த தீபமாக வடிவமைக்கப்பட்டது. யாரும் கூறாத ஒரு ரகசியம். 9 எண்ணிக்கையில நம்ம தீபத்தை இந்த ஒரு நாளில் ஏற்றி வழிபட வேண்டும். இது மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. இது காஞ்சி மகான் மகா பெரியவா ஒரு மிக நெருங்கிய பக்தரிடம் கூறிய ஒரு பரிகார முறை. ஏகாதசி நாள் இரவில் 9 தீபம் நம்ம ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆவி, நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் சுத்தமாக மாறிவிடுவார்கள். வீட்டில் தடைகள் எதுவும் ஏற்படாது. இருந்த தடைகளும் குறைந்துவிடும். அனுகூலங்கள் தானாகவே நம்மை சேர்ந்து வரும். அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இந்த ஒரு தீபமாக இருக்கும். ஏன் 9 எண்ணிக்கையில தீபம் ஏற்றணும் அப்படின்னா, இந்த 9 அப்படிங்கிற எண் 9 கிரகங்களின் ஆற்றலாகவும் 9 வகை பாப சக்திகளை நாசம் செய்யக்கூடிய ஒரு செயலாகவும் 9 லட்சுமிகளின் அருளை பெறக்கூடிய ஒரு சக்தியாகவும் 9 திசைகள் அனைத்தும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு திசையாகவும் இருக்கும். எனவே பெரியவா சொன்னது போல்
9 தீபம் ஏற்றுவது சிறந்த கிரகங்களின் பிரதியாக இருக்கும். எனவே இந்த 9 தீபங்களை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு தீபத்தை எப்படி முறையாக ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும். இதுதான் மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. எந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு தீபத்தை இந்த இரவு ஏற்ற வேண்டும் அப்படின்னா, இன்று இரவு பிப்ரவரி 27 சர்வ ஏகாதசி. இந்த ஒரு இரவு 7 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இதுதான் இந்த ஒரு தீபத்திற்கு மிகவும் ஒரு வலுவான நேரமாக இருக்கும். இந்த ஒரு தீபத்தை 9 எண்ணிக்கையில் நீங்க தவறாம ஏற்ற வேண்டும். 9 எண்ணிக்கையில் ஏற்றினால் மட்டுமே இந்த சர்வ ஏகாதசி நாளில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் இந்த ஒரு நாளில் நடக்கும். எந்த எண்ணெயை கொண்டு ஏற்றலாம் அப்படின்னா, பெரியவா கூறியபடி நெய்யை வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த நெய்யை வைத்து ஏற்றும் பொழுது இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளை ஏற்படுத்தும். நெய் இல்லாத நபர்கள் எள்ளெண்ணெயை வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். எனவே இந்த ஒரு நாளில் 9 எண்ணிக்கையில் நீங்க தீபத்தை ஏற்றுவது மிகவும் முக்கியம். இந்த ஒரு தீபத்தை நேராக கிழக்கு நோக்கி வைத்து ஏற்றலாம். இல்லை அப்படின்னா வடக்கு திசை நோக்கியும் நீங்க ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. ஆனா இந்த ஒரு நாளில் நீங்க தீபத்தை 9 எண்ணிக்கையில் ஏற்றுங்கள். 3 வரிசையாக நீங்கள் தீபத்தை வைக்க வேண்டும். முதல் வரிசையில் 3, அடுத்த வரிசையில் 3, அடுத்த வரிசையில் 3. இந்த மாதிரி நீங்க வடக்கு திசையோ கிழக்கு திசையோ அந்த திசைகளை பார்த்து 3 எண்ணிக்கையில் நீங்கள் வைத்து தீபத்தை ஏற்றுங்கள். இது நவகிரக அமைப்பாக செயல்படும். தீபம் ஏற்றும்போது சொல்ல வேண்டியது ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா. இதனை 11 முறைகளும், ஓம் நமோ நாராயணா இதனை 108 முறைகளும் இன்றைய நாள் இரவில் நீங்க கூறி வழிபடுங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு தீபம் அணையாமல் இருக்க நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. தீபம் நிலையாக இருக்க ஒரு தடிப்பான தட்டில் வைத்து ஏற்ற வேண்டும். தீபத்தின் அருகில் தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய மனதை பிரதிபலிக்க வைக்கும். எனவே இந்த தீபத்தின் நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? இது பெரியவா கூறிய உபதேசத்தின் அடிப்படையில் நம்ம விளக்கப்பட்ட ஒரு செய்தி. வீட்டில் தெய்வீக அதிர்வுகள் அதிகரிக்கும். சுப நிகழ்வுகள் நடக்கும். தடைகள் எதுவாக இருந்தாலும் கரைந்துவிடும். வம்பு, சண்டை, துன்பம் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும். பணவரவு நின்று இருந்தால் மீண்டும் உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். மனக்கவலை சாந்தமாக மாறும். கண் தெரியா எதிரிகள் கூட உங்களுடைய தலையை விட்டு குனிந்து விட்டு செல்வார்கள். வீட்டு வாஸ்து தானாக சரியாகவே மாறிவிடும். எனவே இதனால் உங்களுடைய வீட்டில் லட்சுமி கால் பதிக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். பெரியவா கூறிய தெய்வீக செய்தி என்ன தெரியுமா? தினமும் நான் கிடைக்கும் உணவை எடுத்துக்கொண்டாலும் தீபம் மற்றும் நாம ஜெயம் தானே நம்மளை காத்து கொண்டிருக்கும். எனவே நீங்க தினசரி இந்த பெருமாளுக்குரிய நாமங்களையும் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களுக்குரிய நாமங்களையும் தினசரி நீங்க காலையில எழுந்தோ இல்லைன்னா இரவில் தூங்கும் பொழுதோ கூறி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறுகிறார். தீபம் ஏற்றுவது என்பது வெளிப்புற ஒளியாக மட்டும் இருக்காது, மனதில் இருக்கக்கூடிய இருளையும் அகற்றிவிடும். நமஸ்காரம் செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேடி கொடுக்கும். அன்பார்ந்த பக்தர்களே, இன்றைய சர்வ ஏகாதசி மாசி மாத புனித நாள். இன்று நீங்க இந்த ஒரு 9 பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் காணக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் உணரக்கூடியதாக நிச்சயமாக மாறும். இது பெரியவா அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். நிச்சயமாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள்